அனைவருக்கும் அம்மூஸ் லைஃப் ஸ்டைல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போகிற பதிவு தைப்பூச திருநாளுடைய மிக முக்கியமான பதிவு. எவ்வளவு மோசமான தலையெழுத்து அந்த இறைவன் எழுதியிருந்தாலும் அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி முருகனுடைய தைப்பூச விரதத்துக்கு இருக்கு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீரணும் என்று முருகனை வேண்டி நிறைய பேர் 41 நாள் 21 நாள் விரதம் இருப்பாங்க. ஆனால் முருகனுக்கு இந்த தைப்பூச திருநாளில் விரதம் இருந்து கும்பிட்டால் போதும் 48 நாட்கள் விரதம் இருந்த பலன் எல்லாம் கிடைக்கும். ஒட்டுமொத்த பலன்களும் நமக்கு ஒரே நாளில் கிடைத்து விடுங்க. சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பார்க்க போறோம். தைப்பூச நாள் எப்போ வருகிறது, பௌர்ணமி திதி பூச நட்சத்திரமும் எப்போ வருகிறது என்றும் முருகன் வழிபாடு முறையை பற்றியும் அற்புதமான தகவல் பார்ப்போம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் எல்லோரும் தைப்பூசம் என்றால் பார்வதி தேவி கிட்ட இந்த வேல் வாங்கின ஒரு விசேஷமான நாள் மட்டும் தான் என்று தெரியும். இந்த நாளில் முருகன் வழிபட்டால் முருகன் அருளை பரிபூரமாக கிடைக்கும் என்று வேண்டி வணங்கி வருகிறோம். இந்த நாள் முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய கடவுளுக்கு இந்த ஒரு நாள் ரொம்ப சிறப்பான நாளாக அமைந்திருக்கு. தை மாதம் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான திருநாள் தான் தைப்பூச திருநாள் கொண்டாடுகிறோம். முருகனுக்குரிய விரத நாள் என்று எல்லோரும் நினைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு சக்தி வழிபாட்டிற்கும் ஒரு குரு வழிபாட்டிற்கும் உகந்த நாள். எந்த தெய்வத்தை வழிபட்டால் அளவில்லாத பலன் கிடைக்கும் என்று ரகசியமான உண்மையை தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் உலக நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ் போன்ற நாடுகளில் இந்த தைப்பூச திருநாள் கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள். பௌர்ணமியும் முழு நிலவும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய சிறப்பான வழிபாட்டு நாள். அசுரர்களை போரில் வெல்ல ஒரு தலைமை தாங்கி செல்ல சக்தி வாய்ந்த தலைவர் தேவை என்று எல்லா தேவர்களும் ஈசன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. கருணை கடலான எம்பிரான் தன்னுடைய தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றிக் கண்ணிலிருந்து உருவான முருகன், குமரன், கார்த்திகேயன் மற்றும் என்று அழைக்கப்படும் சுப்பிரமணியன், ஸ்கந்தன் 6 தீப்பொறிகளில் இருந்து 6 அழகிய குழந்தையாக உருவானார். 6 குழந்தைகளும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தார்கள். பின் ஆறுமுகமாக உருவெடுத்தார். ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு அன்னை பராசக்தி நம்முடைய சக்தி முழுவதையும் திரட்டி ஞானவேல் வழங்கிய இந்த தைப்பூச திருநாளில்தான் என்று புராணங்கள் சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் வள்ளலார் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்தது இந்த தைப்பூச திருநாளில்தான். பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாளில் ஜோதி தரிசனம் நடக்கும். வள்ளலார் அன்பர்களுக்கு மிக முக்கியமான நாட்கள். வேறு சிறப்புகள் என்னவென்றால் இந்த தைப்பூச நாளில்தான் முதலில் உலகத்தில் நீரில் இருந்து பிற ஜீவராசிகளும் தோன்றியதாக புராணங்கள் சொல்கிறது. முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை தைப்பூச திருநாளில் திருமணம் செய்து கொண்டாராம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் காவிரி கரையோரில் இருக்கும் தனது தங்கை சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்கொடுத்த நாளும் இத்திருநாள்தான். தாமிரபரணி கரையில் திருநெல்வேலியில் நெல்லையப்பரை நினைத்து விரதம் இருந்து காந்திமதி தைப்பூச நாளில் தான் நெல்லையப்பர் அருளை பெற்றார் என்று புராணங்கள் சொல்கிறது. முருகப்பெருமானை நரகாசுரன் வதம் செய்த நாள் என்று முருக பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் கொண்டாடுகிறார்கள். இப்படி தைப்பூசத்திற்கு நிறைய புராண கதைகள் இருக்கு. இந்த தைப்பூச நாளை யாரும் தவற விடாதீர்கள். உங்களால் ஒரு நேரம் விரதமாக இருந்து வேண்டி வணங்கி கேட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் இருக்கு. தைப்பூசம் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 4:41க்கு தொடங்கி 2ஆம் தேதி 4:43 வரையும் இருக்குங்க. அதே போல அன்னைக்கு முழுவதும் பௌர்ணமி திதி இருக்கு. அதே போல 1ஆம் தேதி காலை 1:54ல இருந்து 2ஆம் தேதி 1:1 வரையும் பூச நட்சத்திரம் இருக்குங்க. பூச நட்சத்திரமும் பௌர்ணமி நேரமும் சேர்ந்து வருகிற இந்த அற்புதமான தைப்பூச நாளை இதுவரைக்கும் முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருக்கவில்லை என்றால்
ஒரே ஒரு நாள் மட்டும் இருந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் முருகன் பார்த்துக்குவார். ஃபர்ஸ்ட்டு விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்துவிட்டு, பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்படத்திற்கு மஞ்சள், குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. படம் இல்லை என்றால் ஒரு அகல் விளக்கில் முருகனை நினைத்து ஒரே ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். முருகன் சிலை வேல் இருந்தால் பால், பன்னீர், விபூதி, சந்தனம், நீர் வைத்து அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நாளே செவ்வரளி பூ கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப விசேஷமானங்க. அப்புறம் வாசனை பூக்கள், சிவப்பு நிற பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள் நீங்க வைக்கலாம். பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பால், சந்தனம், விபூதி, இளநீர் உங்களால என்ன முடியுமோ வாங்கி கொடுங்க. குறிப்பாக பால் மட்டும் நிறக்க வாங்கி கொடுங்கங்க. பூஜை அறையில் காலையில பால், நாட்டு சர்க்கரை கலந்து வச்சு உங்க வேண்டுதலை வைங்க. முடிந்தவர்கள் நாள் முழுவதும் விரதம் இருந்து முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்தை பார்த்துவிட்டு விரதம் முடித்துக் கொள்ளலாம். எங்கள் வேண்டுதல் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மனமுருகி வேண்டிக்கோங்க. அன்று ஒரு பொழுது அல்லது இருவேளை விரதம் இருந்து உடல் தகுதிக்கு ஏற்ப விரதம் இருந்து வழிபாடு செய்துக்கோங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்துக்கும் சாமி பார்த்துட்டு விட்டு நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாங்க. உண்மையான அன்பும் பக்தியுடன் யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ இந்த 2 விஷயத்த மட்டும்தான் முருகன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாங்க. அப்படி நாம் முருகனை சரணடைந்தால் முருகன் நம்ம கிட்ட சரணடைவார். கேட்ட வரம் கிடைக்கும். கஷ்டங்களை போக்கி மகிழ்ச்சியும் செல்வ வளம் தருவார். கோவிலுக்கு போக முடியல, அபிஷேக பொருள்லாம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டில் சமைத்த உணவை தானம் செய்யுங்கள். கடையிலாவது வாங்கி ஒருவர் இருவருக்கு தானம் செய்யுங்கள். ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு நீங்க கொடுக்கலாங்க. அன்று நாம் செய்யும் தானம் பல மடங்கு பலன் தரும். எந்த உயிருக்காவது அன்னதானம் பண்றது ரொம்ப விசேஷங்க. காகம், நாய், பூனை உயிர்களுக்கு கொடுத்தால் கூட கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மற்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.